Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி அப்படின்னா கருவாட்டு அவியலுங்க. அதுவும் நெத்திலி கருவாடு அவியல் வந்து ரச சாதம் கூட சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ கருவாடு வந்து தண்ணியில் வந்து சோக் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு மணி நேரமாவது தண்ணியில் இருக்கட்டுங்க. அப்போ தான் அதை க்ளீன் பண்ணதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் அந்த கருவாடில் வந்து ரெண்டாக நான் பிரிச்சுருவேன். பிரித்து அந்த முள் கொண்டு நான் எடுத்துடுவேன் நான். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா இல்லை முள் ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த முள்ளை கொண்டு நான் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருப்பேன் நான். அப்புறம் வந்து மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாகவே போதுங்க. சின்ன தேங்காவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தேங்காவே எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பவுல் நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தாங்க போடணும் கருவாட்டு அவியலுக்கு. அப்போ தான் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சோண்டு புளி நான் நனைய வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து 3 க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மாங்காய் ஜாஸ்தியாக போடுறதா இருந்துச்சுன்னா புளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே போதுங்க. ஏன்னா மாங்காலையும் புளிப்பு இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம கம்மியாக ஊற போட்டால் போதும். இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் எதுவுமே நீங்கள் ஆன் பண்ணாதீங்க. ஸ்டவ் ஆன் பண்ணலை. அந்த கருவாடு ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கலாம். அது கூட ஒரு 3 க்ரீன் சில்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி பவுலில் வந்து தேங்காய் போட்டிருக்கேன். கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணால் அது தக்க நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே க்ரீன் சில்லி போட்டிருக்கிறதுனால நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கூட வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் 1-2 நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி இந்த மசாலாவே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு பச்சை தேங்காவாக இருந்துச்சுன்னா அதிலும் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் அதில் போட்டுக்கோங்க. கூட கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இனிமேல் தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். எல்லா மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். கூட வந்து உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ மசாலா எல்லாமே கொஞ்சம் குக்காக ஆரம்பித்தாச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றாதீங்க. நான் பார்த்தீங்களா 1/4 கிளாஸ் கூட கம்மியாக தான் தண்ணியில் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றினேன்னா உங்களுக்கு அவியல் அந்த டேஸ்ட் கொடுக்காது, ஒரு மாதிரி குழம்பு மாதிரி போயிடும். ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. அப்போ தாங்க கொஞ்சம் உதிரியாக கிடைக்கும். மசால் வாடை எல்லாமே போயிடுச்சு. நான் கடைசியாக நான் மாங்காய் ஆட் பண்ணுறேன். மாங்காய் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோம்னா மாங்காய் நல்லா குக் ஆயிரும் இல்லையா. ஸோ கருவாடு வந்து புளிப்பு சுவை கொடுத்துரும். அதுக்காக வந்து நான் கடைசியில் நான் மாங்காய் போடுறேன். இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் மாங்காய் போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் அதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா விட்டுலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் கடைசியில் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கும். அதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் கடைசியில் நான் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சுங்க. நம்ம இறக்கி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இதில் தண்ணி நான் எதுலேயுமே ஊற்றலை. நான் 1/4 கிளாஸ் ஊற்றினேன் இல்லையா, அதுதாங்க. அதுக்கப்புறம் தண்ணி நான் எதுவுமே ஊற்றலை. ஸோ நமக்கு அடியிலையும் பிடிக்காது. இங்கே பார்த்தீங்களா, அடியிலையும் நமக்கு பிடிக்காது. ஸோ அந்த பயம் வேண்டாம். தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க. தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. நம்ம இறக்கி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான நெத்திலி கருவாடு அவியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இது கூடவே வந்து கருவாடு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அட்டகாசமான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye.